இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகர் அதர்வா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோட எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் அதர்வா. பிறந்த தேதி மே 7, 1989. உயரம் 175 சென்டிமீட்டர். பிறந்த ஊர் சென்னை. ஸ்கூல் சென்ட் ஜோசப் மைக்கேல்ஸ் அகாடமி. காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டி. அதர்வா அவங்க ஒரு சைல்டுஹுட் ஆர்டிஸ்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இதய முரளி சாரோட பையன்தான் அதர்வா. அதர்வா சாரோட முதல் படமே பானா காத்தாடி. அதில் தான் நம்ம லாஸ்ட்டாக நம்ம முரளி சாரும் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவி எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான மூவியாக இருக்கும். ஏன்னா அதர்வா சாரோட ஃபஸ்ட்டு மூவிங்கிறத தாண்டி அவர் இந்த மூவியில் நல்லா நடிச்சிருப்பார். ஒரு லோக்கல் பையனாக நடிச்சிருப்பார். சமந்தா மேமோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்க லவ் அண்டு சாங்கு எல்லாமே ஒரு பொக்கிஷமாக வந்தது தான் இந்த பானா காத்தாடி மூவின்னு சொல்லலாம். இந்த படம் நல்ல விருதும் வாங்கியிருக்கு. இந்த மூவி மூலயமா அதர்வா சாருக்கு நிறைய ஃபேன்ஸும் உருவாக ஆரம்பித்தாங்க. அதர்வா அவங்களுக்கு பைலட் ஆகணும்னு தான் சின்ன வயசுலேருந்து ஆசை. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க அப்பா கேட்டிருக்காங்க, "நீ சினிமாவில் பண்ணுறதுக்கு உனக்கு எதுவும் ஆசை இருக்கா?" அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முரளி சார் டெத்துக்கு அப்புறம் அதர்வாக்கு தோன்ற ஒரே விஷயம், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது என்னோட முடிஞ்சிடணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்னோடய ஃபேமிலியை பாதிக்கவே கூடாது. நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பேக் போனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. முப்பொழுதும் உன் கற்பனை அந்த மூவிலையும் அமலாபால் மேம் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. பாலா சார் இயக்கிய பரதேசி மூவி. இந்த மூவி நிறைய விருது வாங்கியிருக்கு கூட சொல்லலாம். இதில் பண்ணுற ரியாக்ஷனாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கு, இந்த மூவியை பார்க்கும்போதெல்லாம் நிறைய பேருக்கு அழுகை வரும். ஏன்னா அந்த அளவுக்கு பாலா சார் மூவினாவே ஒரு பயங்கரமாக தான் இருக்கும். அது பரதேசி மூவிலாம் சொல்ல முடியவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் நடிச்சிருப்பார் அதர்வா சார். இதுக்குவே நிறைய அவார்டு வாங்கியிருக்கு இந்த மூவி. பரதேசி மூவிக்கு அப்புறம் நிறைய மூவி நடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் இமைக்கா நொடிகள். நம்ம நயன்தாரா மேம் கூட இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த அக்கா தம்பி அந்த பாண்டிங்காக இருக்கட்டும், அவங்க 2 பேர் அந்த மூவியில் வர சாங்கு, அவங்க 2 பேரும் நடிப்பு, இதெல்லாம் கலந்த கலவை தான் இமைக்கா நொடிகள் மூவின்னு கூட சொல்லலாம். அதர்வா அவங்களோட ஸ்மைல் நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேரோட க்ரஷ்ன்னு கூட சொல்லலாம் அதர்வா. அதர்வா அவங்களோட பிரதரும் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் வந்திருக்காங்க. எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அது மாதிரி என்னோடய பிரதருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.